அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 11ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை. விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் நாள், சதுர்த்தி திதி, சுவாதி நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 11:44 முதல் 1:24 வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் இன்று. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நன்மை, ரிஷபம் ஈகை, மிதுனம் ஆக்கம், கடகம் வெற்றி, சிம்மம் நலம், கன்னி பெருமை, துலாம் போட்டி, விருச்சிகம் கோபம், தனுசு உயர்வு, மகரம் இரக்கம், கும்பம் சிந்தனை, மீனம் பயம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய பேராதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, குரு பெயர்ச்சி. இந்த விசுவாவசு வருடம் இந்த 2025 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு தான் குரு பெயர்ச்சி. குரு பகவான் சுபர் பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். அதான் குரு பெயர்ச்சி. இன்றைக்கு 11ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12:48 எங்களுடைய வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். நாங்கள் குரு பெயர்ச்சி பலனை தொடர்ந்து பார்ப்போம். இனி வரக்கூடிய காலங்களில் மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி பார்ப்போம். இன்றைக்கு நான் குரு பெயர்ச்சியை பற்றி பொதுவாக 12 ராசியும் ஒரே பார்வையில் 12 ராசியினருக்கு யாருக்கு நல்லது யாருக்கு கூடாதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரே பார்வையில். சரி, குரு பகவான் ஒரு நல்ல சுபர், மிகச்சிறந்த சுபர். ஜாதகத்தில் சுபர் பாபர் என்று 2 கிரகம் இருக்குது. சனி பாபி, செவ்வாய் பாபி. இந்த மாதிரி சில கிரகங்களை பாபி என்றும் சில கிரகங்களை சுபர் என்றும் நாங்கள் ஜோதிட ரீதியாக சொல்லுகின்றோம். அதில் முழு சுபர் என்பது குரு பகவான். குரு ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் அந்த கிரகத்தை ஒரு கிரகத்தை குரு பார்த்தாலும் அந்த கிரகம் தங்களுடைய தீமைகளை எல்லாம் இழந்து விடும். இப்போ குருவோட பார்வை பெற்ற செவ்வாய், 7ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். ஆனால் லக்னத்தில் குரு இருந்து 7ல் இருக்கிற செவ்வாயை பார்த்தாருன்னா செவ்வாய் தோஷம் குறைந்து விடும். குரு எந்த கிரகத்தை பார்க்குறாரோ அந்த தோஷம் குறைந்து விடும். சனி இருந்தால் சனி தோஷம். சனியை குரு பார்த்தா தோஷம் குறைஞ்சிடும். ராகுவை குரு பார்த்தா தோஷம் குறைஞ்சிடும். கேதுவை குரு பார்த்தா மிகப்பெரிய யோகம். இந்த மாதிரி குருவினால் பலவிதமான சுபர் நல்லதை மட்டும்தான் செய்வார். பெரிய அளவு தீன்மை நடக்காது. அதனால் 12 ராசியினரும் நினைச்சு கொள்ளுங்க, குருவினால் சனீஸ்வரனை போன்ற மிகப்பெரிய தீமைகள் அடித்து உங்களை விழுத்தி கையை காலை உடைச்சி ஆஸ்பத்திரிக்கு கொண்டே நிப்பாட்ட மாட்டார். ஆனால் குரு கெட்டிருந்தால் நன்மைகள் நடைபெறாது. நன்மைகள் நடக்க தடை. இப்போ குரு போயிட்டார், 8வது வீட்டில் குரு போயிட்டார், திருமணத்தை பார்க்குறீங்க. அப்போ இந்த திருமணத்தை செய்ய விடாமல் குரு தடுப்பார்.
குரு பலன் இல்லை. குரு ஜாதகப்படி 6 8 12 6 8 3 3 6 8 12 குரு மறைந்தால் சுபகாரியங்கள் நடப்பதற்கு தடைகள் ஏற்படும். குரு 8 மறைஞ்சா அவமானங்கள் ஏற்படலாம், கெட்ட பெயர் ஏற்படலாம், தோல்விகள் ஏற்படலாம், விரக்தி ஏற்படலாம், மனசு அலைபாயும், நிம்மதி இருக்காது, எங்களுடைய பெயர் விமர்சிக்கப்படும், தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் வந்து சேரும். இதுதான் குருவினுடைய பாதிப்பு. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நாங்கள் 12 ராசிக்காரர்களையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து குரு, இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு 11ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 12:48 பகல் குரு மாறுறார். அப்படி குரு மாறினதுக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் குரு, 8வது வீட்டில் குரு, 8ல் சனி வந்தால் அஷ்டம சனி, 8ல் குரு வந்தால் அஷ்டம குரு, 8ல் சந்திரன் வந்தால் அஷ்டம சந்திரன், அதாவது 8ல் சந்திராஷ்டமம், 8ல் சந்திரன் வந்தால் சந்திராஷ்டமம். சரி, இப்போ நாங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவைகளுக்குத்தான் 8ல் குரு வரார். அவமானங்கள் ஏற்படலாம், தோல்விகள் ஏற்படலாம், விரக்தி ஏற்படலாம், உறவினர் பகை ஏற்படலாம், செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம், அடுத்தவனுக்கு நல்லது செய்ய போய் பேரை கெடுத்து கொள்ளலாம், கடன் தொல்லை ஏற்படலாம், யாரோ செய்கிற தவறுக்கு உங்களுடைய பெயர் விமர்சிக்கப்படலாம், பெயர் விமர்சனத்துக்குள்ளாகலாம், உங்களை பற்றி கெட்ட செய்திகள் உலாவலாம், தேவையில்லாத விஷயத்தில் தலையை போட்டு பிரச்சனையை நீங்களே தேடிக்கொள்ளலாம், யாரோ செய்கிற தவறுக்கு உங்களுடைய பெயர் விமர்சிக்கப்படலாம். இதெல்லாம் அட்டமத்து குருவில் வரும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. 50 வயசை தாண்டியவர்கள் ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். மருந்து மாத்திரைகளை தவறாமல் எடுத்துக்கொள்ளுங்கோ. டாக்டர்கிட்ட காட்டிட்டு மருந்து எடுங்கோ. உடல் பயிற்சி செய்யுங்கோ, யோகாசனம் செய்யுங்கோ, எக்ஸசைஸ் செய்யுங்கோ, தியானம் செய்யுங்கோ, மூச்சு பயிற்சி செய்யுங்கோ. ஆரோக்கியத்தில் கவனம். பிரச்சனைகளில் ஈடுபடாதீங்கோ, விதண்டாவாதத்தில் ஈடுபடாதீங்கோ, ஆரோக்கியத்தில் கவனமாயிருங்கோ, வாகனம் ஓடைக்குள்ளே கவனமாயிருங்கோ, ஹெல்மெட் போடுறது, ஃபோன் பேசிக்கொண்டு வாகனம் ஓடுறது, ரேஸ் ஓடுறது எல்லாம் தவிர்த்து விடுங்கோ. விருச்சிக ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை விரதம் இருந்து தட்சணாமூர்த்திக்கு வழிபாடு செய்யுங்கள். நெய் தீபம் ஏற்றுங்கோ. நவக்கிரகத்தில் உள்ள குருவுக்கு கடலை மாலை போடுங்கோ. மஞ்சள் கலர் பட்டு சாத்துங்கோ. இதெல்லாம் செய்யலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் 6வது வீட்டில் குரு இருக்கிறார். அப்போ குரு பலன் உங்களுக்கு இல்லை. திருமணம் போன்ற சுப காரியங்களை செய்வதற்கு தடை. 6ல் குரு இருந்தால் காசு வராது, கடன் தொல்லை ஏற்படும், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, சண்டை சச்சரவுகளில் சாதகமான தீர்ப்பு ஏற்படாது. மேஷ ராசிக்காரர்களுக்கு 3வது வீட்டில் குரு இருக்கார். 3ல் குரு இருந்தால் மறைவு ஸ்தானத்தில் குரு இருக்கிறார். நல்ல காரியங்களுக்கு தடை, சுப காரியத்தில் தடைகள் ஏற்படும். குரு இருந்தாலும் குருவோட பார்வை நல்லா இருந்தால் பலவிதமான நன்மைகள் நடக்கும். ஆனாலும் குரு 3ல் இருக்கக்கூட மனசில் பயம் இருக்கும், தாழ்வு மனப்பான்மை இருக்கும், ஈகோ இருக்கும், சகோதரர்களுக்கு கூடாது, சகோதரத்தினால பிரச்சனைகள் வாரத்துக்கு, பகை வாரத்துக்கு வாய்ப்பு. கடகராசி அன்பர்களுக்கு விரயஸ்தானத்தில் 12வது வீட்டில் குரு இருக்கார். கடகராசிக்காரர், கடகராசிக்காரர்களுக்கு சுப விரயம் ஏற்படும். நல்ல காரியத்திற்காக செலவு, கையில் காசு தங்காது, அலைச்சல், பிரயாணம், செலவு, நஷ்டம் ஏற்படும். அதே நேரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிக்காக செலவு, புள்ள வயசுக்கு வந்தால் செலவு, வீடு வாங்க செலவு, வாகனம் வாங்க செலவு, கோயில் திருப்பணிக்கு செலவு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவுகள் வரும். நல்ல விஷயத்திற்காக தண்ட செலவு வராது. இந்த 4 ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரருக்கு அட்டமத்தில் குரு, மகர ராசிக்காரருக்கு 6ல் குரு, மேஷ ராசிக்காரருக்கு 3ல் குரு, கடகராசிக்காரருக்கு 12ல் குரு. இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் குருவினுடைய சஞ்சாரம் மிகப்பெரிய யோகத்தை தராது என்பது மட்டும்தான் உண்மையை தவிர பெரிய அளவில் குருவோட பார்வையினால் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இந்த 4 ராசிக்காரர்களும் வியாழக்கிழமை விரதம் இருந்து தட்சணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்வது, தட்சணாமூர்த்திக்கு நெய் தீபம், குருவினுடைய அதிபதி தட்சணாமூர்த்தி,
நெய் தீபம் ஏற்றுவது, மஞ்சள் கலர் பட்டு சாத்துறதெல்லாம் ரொம்ப விசேஷம். நவக்கிரகம் 9 கிரகங்கள் சுற்றி இருப்பினும் 9 கிரகத்தில் குருன்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு கடலை மாலை போடுங்கோ, சந்தனக்காப்பு சாத்துங்கோ, நெய் தீபம் ஏற்றுங்கோ, மஞ்சள் பூவினால் அர்ச்சனை செய்யுங்கள். தட்சிணாமூர்த்திக்கு சகஸ்டநாம அர்ச்சனை, அஷ்டோத்திர சதநாம அர்ச்சனை எல்லாம் செய்கிறது விசேஷம். சரி, யாருக்கு நல்லதுன்னு பார்த்தா ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2ல் குரு. ரிஷப ராசிக்காரருக்கு சனி, ராகு, கேது எல்லா கிரகமுமே நல்லா இருக்கணும். அதனால தான் 12 ராசியிலையும் பெஸ்ட்டு இந்த விசுவாவசு வருடம் அல்லது 2025 ஆங்கில புத்தாண்டு எந்த ராசிக்கு நல்லது என்று பார்த்தா எல்லாத்துலேயும் விசுவாவசு தமிழ் புத்தாண்டு பலனிலையும் ரிஷபத்துக்கு நல்லம், ஆங்கில புத்தாண்டு பலனிலையும் ரிஷபத்துக்கு நல்லம், குரு பேச்சு பலனிலையும் ரிஷபத்துக்கு நல்லம். ரிஷப ராசிக்காரருக்கு 2வது வீட்டில் குரு இருக்கிறதுனால கையில் காசு வரும், உங்களுடைய செல்வாக்கு உயரும், உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உயர்றதுக்கு வாய்ப்பு. மிதுன ராசிக்காரருக்கு ஜென்மத்தில் குரு சரியில்லைன்னு சில பேர் சொன்னாலும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7வது வீட்டை பார்ப்பார், 5வது வீட்டை பார்ப்பார். அதெல்லாம் யோகமான பலனை தரும். மிதுனத்தில் குரு இருந்தால் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் எல்லாம் நடக்க வாய்ப்பு. சிம்ம ராசிக்காரருக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கார் நல்லது, தனுசு ராசிக்காரருக்கு 7ல் குரு இருக்கார் நல்லது, கும்ப ராசிக்காரருக்கு 5ல் குரு இருக்கிறார் நல்லது. என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.